அனைவருக்கும் வணக்கம். ஷாமி அவங்களுடைய ரெட்மி சப் பிராண்டு கீழே 10X சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி 10X மற்றும் ரெட்மி 10X ப்ரோ. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் 5G லைனப் மீடியாடெக் சிப்செட்டில் ஷாமி லான்ச் பண்ணுறாங்க. கூடவே இது டுவெல் பேண்ட் 5G சப்போர்ட்டோடு இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு பெரிய ஹைலைட்டும் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் லேட்டஸ்ட் MIUI 12 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹைலைட்ஸோட எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன், இதோட ப்ரைஸிங் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ ரெட்மியுடைய 10X மற்றும் 10X ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் அவுட்லுக் வந்து எக்ஸாக்டாக ரெட்மியுடைய நோட் சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச் கிடையாது. ரெண்டுமே உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சில் எக்ஸலண்ட் அவுட்லுக்கில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. பட் கேமரா அண்ட் பேட்டரி செக்மெண்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கலாம். அதோட ரெட்மி அவங்களுடைய 10X சீரீஸில் 5G கூடவே 4G ஸ்மார்ட் ஃபோனும் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி 10X 4G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரியாக வந்து மீடியாடெக் G85 ஒரு புது சிப் செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரெட்மியுடைய 10X மற்றும் 10X ப்ரோ ரெண்டுமே உங்களுக்கு மேசிவ் டிஸ்பிளே சைஸ் 6.57 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனலில் கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400x1080 கூடவே 800 nits பிரைட்னஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ப்ரைசிங்காக ஷாமி அவங்களுடைய ரெட்மி 10X சீரிஸ் வந்து AMOLED பேனலில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லவே வேண்டாம், டிஸ்பிளே செக்மெண்ட் எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும். AMOLED பேனலில் லான்ச் பண்ணதுனால இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. அடுத்ததாக ரெட்மி 10X மற்றும் 10X ப்ரோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சேம் சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் உடைய லேட்டஸ்ட் சிப்செட் மீடியாடெக் டைமென்சிட்டி 820 5G சிப்செட். இது உங்களுக்கு 7 nanometerல ப்ராசஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மீடியாடெக் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இதோட ANTUTU ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4,15,000 மேலே இது ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டும் இதில் எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 10ல் கூடவே ரெட்மியுடைய லேட்டஸ்ட் MIUI 12 இன்டர்ஃபேஸோடு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ரெட்மியுடைய 10X அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமராவோட வருது. அதே 10X ப்ரோ வந்து உங்களுக்கு குவாட் கேமராவோட வருது. ஸோ 10Xல ட்ரிபிள் ரியர் கேமராவில் வந்து உங்களுக்கு 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே ரெட்மியுடைய 10X ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. குவாட் கேமரா 8 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு ஜூம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க 30x டிஜிட்டல் ஜூமோட. அடுத்ததாக 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள், 5 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 20 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10Xை விட உங்களுக்கு 10X ப்ரோவில் வந்து ஃப்ரண்ட் கேமராவும் சரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஜூம் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு 4520 mAh பேட்டரியில் கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய 10X வந்து உங்களுக்கு 22.5 வாட் கொடுத்துருக்காங்க. அதே ரெட்மி 10X ப்ரோ வந்து உங்களுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிங்க பண்ணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி 10X வந்து உங்களுக்கு 4 ஸ்டோரேஜ் வேரியன்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 16,000 கிட்ட. அதே 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 18,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 22,000 கிட்ட. 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 25,000க்கு இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ரெட்மியுடைய 10X ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்லேயே இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அது வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 25,000 கிட்ட. 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 27,000 கிட்ட சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து உங்களுக்கு 3 கலர் கிரேடியன்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ, வயலட், கோல்டுன்னு. கோல்டு வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்குது பார்க்கறதுக்கு இதோட அவுட்லுக்கில். ஸோ ரெட்மியுடைய 10X மற்றும் 10X ப்ரோ வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ப்ரைஸிங்கில் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இதே பேரில் தான் இந்தியாவில் லான்ச் ஆகுமா இல்லைனா ரீபிராண்ட் பண்ணி வேறு பேரில் லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெட்மி 10X மற்றும் 10X ப்ரோ ப்ரைஸிங்
அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் இது எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி.